Hi kids, I welcome you all to today's science session. What do you see in the picture? A camel living in desert and a polar bear living in a snowfall region. Correct? So now in the camel, can this camel live in a snowfall region? That is, and the snow இருக்கிற இடத்துல அந்த கேமலால வாழ முடியுமா? முடியாது. கரெக்டா? ஸோ டெசர்ட் ரீஜனில் தான் கேமல் வாழ முடியும் பிகாஸ் இட் இஸ் தேர் பிளேஸ் ஆஃப் லிவிங். ஓகே, ஸோ அண்ட் டுடே வி ஆர் கோயிங் டு சி lesson number 9, the living organisms and their surroundings. ஓகே, ஒவ்வொரு லிவிங் ஆர்கானிசம்ஸை பற்றியும் அதோட வாழ்கிற இடத்தை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் habitat. Habitat means the surroundings where organisms live. Okay, the place of living, அதாவது ஒரு லிவிங் ஆர்கானிசம் வாழ்கிற இடத்தை தான் அதோட ஹேபிடேட்னு சொல்லுவோம். Habitats are of two types. They are terrestrial habitats and aquatic habitats. நிலத்தில் வாழ்கிற உயிரினங்கள் அண்ட் கடலில் வாழ்கிற உயிரினங்கள்னு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அதோட வாழ்விடம் எது? ஒன்று நிலம், இன்னொன்று வந்துட்டு நீர். கரெக்டாக? ஸோ terrestrial means land living animals. Terrestrial animals means land living animals and aquatic animals are water living animals. Okay, and then biotic components and abiotic components. Okay, biotic components are living things in a particular surroundings and abiotic components are non-living things in a particular surroundings. Okay, இப்போ ஒரு பிளேஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் இருக்க பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அது எல்லாத்தையும் பயோட்டிக் காம்பனன்ட்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, அதே ஏபியாட்டிக் காம்பனன்ட்ஸ்னால் அந்த சரௌண்டிங்ஸில் இருக்கிற ராக், ஓகே, மவுண்டெயின்ஸ், வாட்டர், இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஏபியாட்டிக் காம்பனன்ட்ஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் அடாப்டேஷன். ஓகே, அடாப்டேஷன் அப்படின்னா the special feature which enables a plant or animal to live in its surroundings. ஓகே, ஃபஸ்ட்டு ஆன்டி சொன்னீங்களா கேமலால் வந்துட்டு அந்த ஸ்னோ இருக்கிற ரீஜனில் வாழ முடியாதுன்னு. ஓகே, அப்போ போலார் பியர் மட்டும் எப்படி அந்த ஸ்னோ இருக்க ரீஜனில் வாழுது? பிகாஸ் இட் ஹேஸ் திக் ஃபர் இன் இட்ஸ் ஸ்கின். ஓகே, அந்த ஐஸ் கிளைமேட்டை வந்துட்டு வித்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கான பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஸ்பெஷல் ஃபீச்சர் அதுக்குள்ளே இருக்கிறதுனால அது அந்த ஹேபிடேட்டில் வாழுது. ஓகே, ஸோ லைக் தேட் த ஸ்பெஷல் ஃபீச்சர் விச் எனேபிள்ஸ் அ பிளான்ட் ஆர் அனிமல் டு லிவ் இன் இட்ஸ் சரௌண்டிங்ஸ் இஸ் கால்ட் அஸ் அடாப்டேஷன். ஓகே, அண்ட் தென் டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட்ஸில் என்னென்ன ஹேபிடேட்ஸ், அதாவது என்னென்ன லேண்ட் ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இட்ஸ் டெசர்ட்ஸ். ஓகே, டெசர்ட்ஸ் தே கெட் வெரி லெஸ் ரெயின்ஃபால், ரொம்ப கொஞ்சம் தான் அங்கே மழை பெய்யும். அண்ட் சாயில் இஸ் சாண்டி அண்ட் ட்ரை. அங்கே இருக்கிற மணல் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு திரியான மணலாகவும் ரொம்ப ட்ரையான மணலாகவும் இருக்கும். அண்ட் அங்கே இருக்கிற டேஸ் ஆர் வெரி ஹாட் அண்ட் நைட்ஸ் ஆர் வெரி கோல்ட். அங்கே மார்னிங்லாம் ரொம்ப ஹாட்டாக இருக்கும், பட் அட் நைட் வெரி கோல்டாக இருக்கும். ஓகே, அண்ட் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் விச் லிவ் இன் டெசர்ட்ஸ் கன்சர்வ் வாட்டர் வித்தின் தேர் பாடிஸ். ஓகே, அங்கே வாழ்கிற அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸால் ரொம்ப நாள் வந்துட்டு தண்ணி இல்லாமல் வாழ முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் கேமல்ஸும் கேக்டஸும் வந்து வாட்டரே இல்லாமல் அதெல்லாம் வந்து ரொம்ப நாள் சர்வைவ் பண்ண முடியும். எப்படி அப்படின்னா தே ஹாவ் வாட்டர் இன் தேர் பாடிஸ் வித் இட் செல்ஃப். ஓகே, மழை ரெயின்ஃபால் இருக்கிற நேரம் அந்த வாட்டரை அதோட பாடிக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுனால அதால் வாட்டர் இல்லாமல் ரொம்ப நாள் வாழ முடியும். ஓகே, நெக்ஸ்ட் மவுண்டெயின் ரீஜன்ஸ். The mountain regions are very cold and windy. For example, there will be snowfall. We have seen a region, polar bear, no? So அந்த polar region mountain region சொல்லுவோம். அங்கே வந்துட்டு climate எப்படி இருக்கும்னா very cold and windy-ஆக இருக்கும். அண்ட் அங்கே இருக்கிற பிளான்ட்ஸ் எல்லாம் they have needle like leaves. ஓகே, அதில் இருக்க லீவ்ஸ் அந்த ஃபார் எக்ஸாம்பிள் பைன் ட்ரீ. ஓகே, பைன் ட்ரீ எடுத்துக்கிட்டோன்னா அதோட லீவ்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? நீடில் மாதிரி இருக்கும். ஓகே, அந்த பைன் ட்ரீயோட லீவ்ஸ் எல்லாம் நீடில் மாதிரி இருக்குது. எதுக்காக அப்படின்னா ஸ்னோஃபால் இருக்கிறப்போ பனி பெய்கிறப்ப அந்த லீஃப் வந்து நீடில் மாதிரி இருந்துச்சுன்னா அந்த நுனியிலிருந்து அந்த பனி ஈஸியாக சறுக்கி கீழே வந்துடும். இப்போ நம்ம இருக்கிற நமக்கு தெரிஞ்ச லீஃப் மாதிரியே வந்துட்டு அந்த லீஃப் இருந்துச்சுன்னா பனி
மழை எல்லாம் அந்த வாட்டர் எல்லாம் அந்த லீஃபில் ஸ்டோர் ஆகி அந்த லீவ்ஸ் எல்லாம் வந்துட்டு உயிர் வாழ்கிறதுக்கு ஒரு ஏற்ற சூழ்நிலையாக இல்லாமல் ஆகிரும். அதனால் நீடல் லைக் லீவ்ஸ் வந்துட்டு அங்கே இருக்கிற பிளான்ட்ஸுக்கெலாம் இருக்குது. அண்ட் அனிமல்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே இருக்கிற குளிரை அது வந்து தாங்கிறதுக்கு தகுந்த மாதிரி தே வில் பி ஹேவிங் திக் ஸ்கின் வித் ஃபர். ஓகே, அதோட உடம்புல வந்துட்டு நிறைய ரோமங்கள் இருக்கும், அதாவது நிறைய முடி இருக்கும். ஸோ தட் தே வில் பி ஏபிள் டு வித்ஸ்டாண்ட் த very cold climate in the mountain regions. Okay, and grasslands. Next comes grasslands. Grasslands na enna, they are also called as forest. Okay, forest nu solluvolla, adha grasslands nu solranga. There are two types of animals there, prey and predators. Okay, predators அப்படினா for example we can take carnivorous animals. Okay, carnivores எல்லாமே வந்துட்டு predators தான். ஓகே, அண்ட் herbivores எல்லாமே predators-ஓட prey அப்படின்னு சொல்கிறோம். prey means food, predators means they are all hunters. ஓகே, ஸோ predators எல்லாமே carnivores and prey எல்லாமே herbivores. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் lion is a predator and deer is a prey. ஓகே, லயன்னா வந்துட்டு சிங்கம், டீர்னா என்னது மான். ஓகேவா? நெக்ஸ்ட் கம்ஸ் அக்வாட்டிக் ஹேபிடேட்ஸ். அக்வாட்டிக் ஹேபிடேட்ஸில் ஃபர்ஸ்ட் ஓஷன்ஸ். ஓகே, ஓஷன்ஸ்னால் கடல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதில் வந்துட்டு ஆஸ் வி ஹவ் ஆல்ரெடி சீன் ஸ்ட்ரீம்லைன்டு பாடிஸ். நம்ம வந்துட்டு லாஸ்ட் சாப்டரில் படித்தோம்ல ஃபிஷ்ஷோட கெயிட் பற்றி படிக்கும்போது அதோட பாடி என்ன ஷேப்பில் இருக்கும்னு படித்தோம். ஸ்ட்ரீம்லைன்டாக இருக்கும். ஸ்ட்ரீம்லைன்னா என்ன, அதோட மவுத், தட் இஸ் அதோட ஹெட் அண்ட் டெயில் பார்ட் வந்துட்டு நேரோவாக டேப்பர்டாக இருக்கும், அதோட பாடி மட்டும் ப்ராடராக இருக்கும். அப்படி இருக்க பாடிஸ் தான் வந்துட்டு ஓஷன்ஸில் நிறையா இருக்கும். ஓகே, இட் ஹெல்ப்ஸ் டு ஸ்விம் ஈஸிலி. அந்த பாடி ஷேப் வந்து அது ஈஸியாக ஸ்விம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் தே ஹாவ் கில்ஸ் டு ப்ரீத் த டிசால்வ்ட் ஆக்சிஜன். ஓகே, they have gills to breathe the dissolved oxygen. And some animals, that is some living creatures in the oceans like dolphins and whales, they do not have gills but they have nostrils or blowholes. Okay, இப்போ டால்ஃபின் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு கில்ஸ் இருக்காது, பட் தே ப்ரீத் த்ரூ நாஸ்ட்ரில்ஸ். அதோட அப்பர் பாடியில் நம்ம பார்த்தோன்னா there will be nostrils. Okay, I'll share all the pictures with at the end of the video. Okay, next comes pond and lakes. Okay, pond and lakes la plants they float on water. Pond and lakes la irukra plants alla they are not rooted in the soil, they just float in the water. ஓகே, அது வந்துட்டு மண்ணில் வேறு பிடிச்சி இருக்காது, அதுக்கு பதிலாக தண்ணியில் மிதந்துட்டே வாழ்கிற நிறைய பிளான்ட்ஸ் வந்துட்டு நம்ம பாண்ட்ஸ்லேயும் லேக்ஸ்லேயும் பார்க்கலாம். ஓகே, அதோட ரூட்ஸ் எல்லாம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் அண்ட் அதோட ஸ்டெம்ஸ் எல்லாம் வந்துட்டு தே வில் பி வெரி லைட் அண்ட் ஹாலோ. ஓகே, எதனாலன்னா ரூட்ஸ் வந்துட்டு ஷார்ட்டாக இருக்கிறதுனால அது தண்ணியில் ரொம்ப ஃப்ளோட்டியாக, அதாவது காற்றடிச்சா பறந்து போக முடியாத அளவுக்கு ஒரு பிளேஸில் இருக்கிற மாதிரி ரூட்ஸ் எல்லாம் ஷார்ட்டாக வந்துட்டு இருக்கும். ஓகே, அண்ட் தே ஹேவ் நேரோ ரிப்பன் லைக் லீவ்ஸ். ஓகே, அண்ட் அனிமல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஃப்ராக்ஸ் லிவ் இன் பாண்ட்ஸ் அண்ட் லேக்ஸ் அண்ட் தே ஆல்சோ லிவ் இன் லேண்ட். ஓகே, இப்போ ஃப்ராக்ஸோட பாடி ஷேப்னு எடுத்துக்கிட்டோன்னா தே ஹாவ் ஸ்ட்ராங் பேக் லெக்ஸ் ஃபார் லீப்பிங் மீன்ஸ் ஜம்பிங். ஃப்ராகோட முன்னங்காலை விட பின்னங்கால் வந்துட்டு வில் பி வெரி ஸ்ட்ராங் ஸோ தட் இட் கேன் ஈஸிலி ஜம்ப் அண்ட் இட் வில் பி ஹேவிங் வெப்டு ஃபீட். அதோட பாதம் அப்படின்னு பார்த்தோன்னா பாதத்துக்கு நடுவில் வந்துட்டு ஒவ்வொரு ஃபிங்கர்ஸ்க்கு நடுவுலையும் வந்துட்டு கேப் இல்லாமல் இணைக்கிற மாதிரி அங்கேயும் ஃப்ளஷ் இருக்கும் ஸோ தட் தே கேன் ஈஸிலி ஸ்விம் இன் வாட்டர். ஓகேயா? So this is all about today's session, and today's self work is page number 93 in your textbook. You just take page number 93 in your textbook, read the first question, second question and fourth question. First question is what is a habitat? In the video le answer irundhuchu. And second question is how do cactus live in
டெசர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ கேக்டஸ் எப்படி டெசர்ட்டில் வாழுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கேக்டஸ் தே ஹாவ் நீடல் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் த்ரூ விச் ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் ஆக்கர். ஓகே, அதன் மூலிமா அது வந்து ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி தே லிவ் இன் டெசர்ட். ஓகே, அண்ட் தென் ஃபோர்த் கொஸ்டின் வந்துட்டு தே வில் பி கிவிங் அ செட் ஆஃப் திங்ஸ். அதிலிருந்து நம்ம நான் லிவிங் திங்ஸை மட்டும் we have to choose.